ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணமானது சேர்ந்து வருகிறது. பொதுவாகவே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை பார்க்கும் பொழுது இதனாலேயே ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பல்வேறு விதமான தாக்கங்கள் ஏற்படுங்க. அந்த அடிப்படையில இன்று சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது. அதாவது அமாவாசை நாளிலே சூரிய கிரகணம் வருவதால் கண்டிப்பா உங்களுடைய ராசிக்கு எதிர்பார்க்காத மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அந்த வகையில இன்று தனுசு ராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு, என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டுமல்லாமல் இந்த சூரிய கிரகணத்துடைய தேதி நேரம் என்ன, இந்தியாவில் இதை பார்க்க முடியுமா என்ற தகவலையும் நீங்க விரிவாக பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் சேர்க்கை எந்த அளவிற்கு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதே அளவிற்கு தான் கிரகணங்கள் குறித்தும் கவனிக்கப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கை வைத்து அதற்கு இம்பார்ட்டன்ட், அதாவது முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த அளவிற்கு இந்த கிரகங்களுடைய சூழ்ச்சிக்கும் நிறைய அடிப்படை, நிறைய ஒரு மூலதனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கு, இதற்கும் நிறைய காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த விதத்துல தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இரண்டுமே வருகிறது. இன்று நம்ம சூரிய கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டில் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணம் நடந்து முடிந்ததுங்க. இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா இரண்டாவது முறை வரக்கூடிய ஒரு சூரிய கிரகணம், அது புதன்கிழமை அன்று வருகிறது. குறிப்பாகவே இந்த சூரிய கிரகணம் ஆடி அமாவாசை நாளில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த இரு கிரகணங்கள் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிந்தாலும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள முடியுங்க. பொதுவாகவே ஜோதிடத்துல அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினம் ரெண்டுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதிலும் பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்க வழிபாடு செய்வதற்கான ஏற்ற நாளாக ஒரு காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த விதத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நாளாக கருதப்படும் ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வருகிறது. இந்த நாளில் கடகராசியில சூரியன் சந்திரனுடைய சேர்க்கையும் நடக்க போகிறதுங்க. இந்த சூரிய கிரகணம் எப்படி தோன்றுது என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனை சந்திரன் மறைப்பதால் இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது. இந்திய நேரப்படி இரவு 8:04 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு 1:07 மணிக்கு முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, இந்தியா நேரப்படி இரவு நேரத்தில் தோன்றுவதால் கண்டிப்பா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இரவு நேரத்தில் தொடங்கி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் முடிவடைவதால் கண்டிப்பா பார்க்க முடியாதுங்க. இந்த சூரிய கிரகணம் ஆடி மாதத்தில் நிகழ்வதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புராண ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த ஆடி அமாவாசையானது இருக்கிறது. இந்த மாதத்தில் சிவபெருமான் தன்னுடைய துணையாக பார்வதி தேவியை ஏற்றுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. சிவபெருமானை துணையாக அடைய பார்வதி தேவி 108 ஆண்டுகள் பூஜைகள் மற்றும் மந்திர ஜபங்கள் செய்து தமம் புரிந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்த மாதத்தை, அதாவது இந்த ஆடி மாதத்தை சிவபெருமானுக்கும் அம்மன் கோவில்களில் பல்வேறு விழாக்கள் கடைபிடிக்குது. அதனால இந்த சூரிய கிரகணம் வருவதால் இதுவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த அற்புதமான நாளில் உண்மையான மனதுடன் சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் அன்று என்ன செய்யணும் என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு, சூரிய கிரகணமா இருந்தாலும் சரி சந்திர கிரகணமா இருந்தாலும் சரி, கிரகண நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழ் சிவபுராணம் போன்ற நூல்களை படிப்பது மிகவும் சிறப்பான பலனை பெற்று தரும். இந்த கிரகண நாளில் அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது இன்னும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா முதல் முறையாக இந்த ஆடி அமாவாசையில கண்டிப்பா உங்களுடைய முன்னோர்களுக்கு உங்களால முடிந்த வழிபாடை செய்திடுங்க. இதனை தொடர்ந்து இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் இந்த அமாவாசையின் தாக்கத்தாலும் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை பார்க்கலாங்க.
அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பேச்சியாவது வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பல்வேறு கிரக மாற்றத்தால் பல்வேறு விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. தனுசு ராசினியர்களுக்கு இதனால என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளுங்க. தனுசு ராசினியர்களுக்கு 6க்கு உடைய சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவதால் நோய் கடன் தீரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கலாங்க. இந்த நேரத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறார். இதனால மேல் அதிகாரிகளுடைய பல்வேறு பாதிப்புகளை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இனி உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. சொத்து வாங்குவதற்கான எண்ணங்கள் ஏதாவது இருந்தா அதை முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகலாம். இந்த மாதிரி எண்ணங்கள் ஆசைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயத்திற்கான நீங்க அடியெடுத்து வைத்தீங்கன்னா கண்டிப்பா அது நல்லபடியாக நடக்கும். இதனால நல்ல பாசிட்டிவான பலனையுமே நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான முன் ஏற்பாடுகளை கண்டிப்பா நீங்க இப்ப செய்யலாங்க. 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் கோபுர கலச யோகமானது உண்டாகும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ராஜயோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா கோபுர கலச ஒரு யோகம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த யோகத்தால் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க வாழ்க்கையில அடுத்தபடி நிலைக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து 12/8 பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகலாம். பணவரவு நன்றாக உங்களுக்கு இருக்கிறது. சூரிய பகவான் இந்த நேரத்துல ஆட்சி பெறுவதால் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் கூட உங்களுக்கு தேடி வரும். பலருக்கு பாத்தீங்கன்னா ராணுவம் போலீஸ் வேலைகளுக்கு செய்யும் யோகங்கள் உண்டாகலாம். அதாவது போலீஸ் வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் தேடி வரும். உடற்பயிற்சியை மேற்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துங்க. துணைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு சண்டைகள் வாக்குவாதங்கள் வந்து சேரலாம். இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் உஷாராயிருங்க. அதே போல அமைதியை கடப்பதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. புதிதாக காதல் செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு தனுசு ராசி நேயர்கள் நடந்து கொள்வது அவசியம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய தாக்கத்தாலும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையினுடைய தாக்கத்தாலும் உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தனுசு ராசி நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.